இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் உடனே வரும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு பாகற்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1/2 கிலோ பாகற்காயை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தக்காளி பழம் 3 தக்காளி பழத்தை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் 2 சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, பெரிய சைஸ் வெங்காயம். அப்புறம் பூண்டு 6-7 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு பிஞ்ச் அளவு வெந்தயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வத்தல் பொடி வந்து ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி பொடி ஒரு 2 ஃபுல் டேபிள் ஸ்பூன், அப்புறம் கொஞ்சோண்டு வெல்லம் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சம் ஒரு 50 ml நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து புளி, ஒரு எலுமிச்சை அளவு புளி, அப்புறம் பெருங்காயம், உப்பு. எண்ணெய் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படிலாம் கடலெண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பேனை அடுப்பில் வச்சுருக்கிறேன். நல்லா சூடாயிட்டு எண்ணெய். இப்போ நம்ம இந்த பாகற்காயை இதில் நல்லா வதக்கிடலாம். நீங்கள் வந்து இதை வதக்கும் போது மூடி வச்சு வதக்கக்கூடாது. அது வந்து அதோட ஆவி வந்து எவாப்ரேட் ஆச்சு அப்படின்னா உங்கள் பாகற்காய் வந்து நல்லா கசப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் பாகற்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் இது நீங்கள் சாப்பிடலாம், ஒரு நாள் அல்லது 2 நாள். இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் உப்பு எதுவுமே போட வேண்டாம், ஒன்லி ஆயிலில் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நான் திரும்ப கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஆயில் சூடானதும் கடுகு, சீரகம், வெந்தயம் இது 3ஐயும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது நல்லா பொரிஞ்சிட்டு நம்ம வெள்ளை பூண்டை சேர்த்துக்கலாம். வெள்ளை பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துருக்கேன்னா. நான் வந்து 1/2 கிலோ பாகற்காய், அதனால என்னோட எல்லாமே குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. நீங்கள் 1/4 கிலோனா இதை அப்படியே அதாவது 1 மடங்கு குறைச்சிருங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டிருக்கேன்னா. தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன்னா. மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் மஞ்சள் பவுடர், ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் வத்தல் பவுடர், 2 ஃபுல் டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி. நீங்கள் வந்து இதில் காரக்குழம்பு மசாலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டு, நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை நல்லா என்றைக்குமே இதை வந்து நல்லா வதக்கிடணும். அதாவது இந்த தக்காளி, வெங்காயம், இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கிட்டுனா நீங்கள் எந்த குழம்பு வைக்கிங்களோ அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எந்த ஒரு ரெசிபி பண்ணாலுமே. இப்போ பாருங்க, இது நல்லா ஆயிலெலாம் மேலே விட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இப்போ நம்ம பாகற்காயை போட்டுடலாம். இது வந்து நம்ம நல்லா வதக்கியிருக்கோம், அதனால ஒரு 3 நிமிஷம் வதக்குனா போதும். அப்புறம் வந்து பாகற்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் 1 நாள் அல்லது 2 நாள் சாப்பிடலாம். அப்புறம் வந்து இப்போ நான் வந்து புளி தண்ணி ஊற்றிருக்கேன். புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி அதை ஊற்றிக்கோங்க. இந்த குழம்பு வந்து நல்லா காரம், சாரம், உப்பு, உரப்பு, இனிப்பு, புளிப்பு எல்லாம் முன்னனுக்கும் நல்லாயிருக்கும். இது பாகற்காயோட டேஸ்ட்டும் இது நல்லா, அதாவது பாகற்காயோட டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு இதில் கம்மி தான் தெரியும். அதாவது இந்த கசப்பு சுவை வந்து கம்மியாக தான் தெரியும். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பெருங்காயப்பொடி கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், ரெகுலராக மெடிசன் எடுக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பாகற்காய் கூட்டு வந்து சாப்பிடக்கூடாது, அதாவது தொக்கு.
ரெகுலர் மெடிசன் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்லுதேன். பாகற்காயை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடணும். அப்புறம் வந்து இந்த மாதிரி மசாலா ஐட்டங்கள் வந்து ப்ரெஷர், பிபி அதிகமாக இருக்கிறவங்க என்றைக்குமே இந்த மாதிரி தக்காளி தொக்கு, நம்ம பாகற்காய் தொக்கு, பூண்டு தொக்கு அதெல்லாமே அதாவது சாப்பிட்றத தவிர்க்கிறதே நல்லது. அப்படியே வேணும்னா ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ இது நல்லா ரெடி ஆகிட்டு நல்லா இதை கொதிக்க வச்சுருங்க. அதாவது ஸ்லோ ஃபயரில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு வாரம் வரை நல்லா இருக்கும். அதாவது இது வந்து டே பை டே இதோட டேஸ்ட் ரொம்ப அதிகரிக்கும். இது எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபி. எங்கள் அம்மா வந்து நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய சின்ன பாகக்காய் இருக்குல்ல, அதில் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் பழைய சாதத்து கூட ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். அதுவும் வயக்காட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப எனக்கு பிடிக்கும். இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபி. இந்த குழம்பு இருந்தால் போதும், நம்மளுக்கு எதுவுமே வேண்டாம், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். ஓகே, இது வரைக்கும் பொறுமையாக, அதாவது இந்த தொக்கு இருந்ததுன்னா இது வரைக்கும் பொறுமையாக என்னோட ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க இந்த ரெசிபிக்கு. தேங்க்யூ.